அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொத்தத்தில் ஜாதகத்தில் காரகத்துவங்கள் 3 காரகத்துவங்கள் இருக்குது. ஒன்று கிரகங்களுடைய காரகத்துவம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு சில காரகத்துவங்களை வெளிப்படுத்தும். ராசி காரகத்துவம், ராசி மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஒவ்வொரு ராசிகளும் ஒரு சில காரகத்துவங்களை வெளிப்படுத்தும். பாவகங்கள் 12 பாவகங்கள், சரிங்களா? 9 கிரகங்கள், 9 நவகிரகங்கள், 12 ராசிகள். 12 ராசிகளுக்குரிய அந்த பாவகங்கள், 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம் அப்படின்னு முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அந்த பாவகங்கள் 12 இருக்கு. இப்போ காலபுருஷ தத்துவப்படி மேசத்திலிருந்து கணக்கு, மேசராசிங்கிறது அது 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம். ஆனால் நம்ம எதிலிருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு லக்கணம்னு ஜாதகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க, லா அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா? உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அதில் லா அப்படின்னு போட்டிருக்கோம். அதுதான் 1ஆம் பாவகம். இந்த பாவகம் ராசிங்கிறது மேசத்திலேருந்து ஆரம்பிக்குது. பாவகம் அப்படிங்கிறது லக்கணத்திலிருந்து ஆரம்பிக்குது. லக்கணம் தான் 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், அப்படியே அடுத்தடுத்தது, சரிங்களா? அதனால் லக்கணம் எந்த ராசியில் வேணாலும் இருக்கும். மேச ராசியில் இருந்தால் அது மேச லக்கணம், கடக ராசியில் இருந்தால் கடக லக்கணம், சிம்ம ராசியில் இருந்தால் சிம்ம லக்கணம். அதுதான் உங்களுக்கு அந்த லக்கணம் தான் 1ஆம் பாவகம், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பாவகங்கள் உணர்த்தக்கூடிய காரகத்துவ பலன்கள் என்ன. ஒவ்வொரு பாவகமும் ஒரு சில காரகத்துவங்களை வெளிப்படுத்தும். இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதி ஜோதிடர் மாதிரி மாறிடலாம். என்ன அப்படின்னா, 1ஆம் பாவகம் அதான் அந்த லக்கணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, அது ஜாதகரை பற்றி, அவருடைய சுயசரிதையை பற்றி சொல்லக்கூடியது விஷயங்கள். 1ஆம் பாவகம், அவர் எப்படிப்பட்டவர், உயரமாக இருப்பாரா, குள்ளமாக இருப்பாரா, அழகா சிவப்பாக இருப்பாரா, இல்லை கருப்பாக இருப்பாரா, அழகாக இருப்பாரா, இல்லை அழகு இல்லாமல் இருப்பாரா, சரிங்களா? அதே போல் அவருடைய குணநலன்கள் என்ன, நல்லவரா கெட்டவரா, அப்புறம் சமுதாயத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய புகழ் அந்தஸ்து, அவருக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அந்தஸ்து, கௌரவம், அவருடைய உழைப்பு, ஆயுள், ஜீவனம், தொழில், சரிங்களா? புத்தி கூர்மை, அறிவு, திறமை, இது எல்லாமே அந்த லக்கணத்தை வைத்து நாம் சொல்லிடலாம், சரிங்களா? இதுதான் லக்கணம் வெளிப்படுத்தக்கூடிய காரகத்துவம், அதாவது 1ஆம் பாவகம் வெளிப்படுத்தக்கூடிய காரகத்துவம். சரி, 2ஆம் பாவகம். 2ஆம் பாவகம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், சரிங்களா? ஸோ இதில் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், அதை பார்க்கலாம். மனைவியின் ஆயுளை பார்க்கலாம். கண்டம், உங்களுக்கு கண்டம் வாழ்க்கையில் அந்த மரணம் வரை ஏற்படுத்தக்கூடிய கண்டம் இருக்கா இல்லையாங்கிறத 2ஆம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பேச்சாற்றல், திறமை, தாயாருடைய மூத்த சகோதரன். இப்போ நமக்கு தாய் மாமாவில் 2 மாமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்மா இருக்காங்க, அம்மாவுடைய அண்ணன் நமக்கு மாமா தான் வேணும், அம்மாவோட தம்பியும் நமக்கு மாமா தான் வேணும். இப்போ மூத்த மாமாவை குறிப்பிடக்கூடியது இந்த 2ஆம் பாவம், சரிங்களா? அதுபோக வாக்கு, நம்ம பேச்சாற்றல், வருமானம், டயத்துக்கு சாப்பிடுவோமா, போஜனம், நல்ல கிரகங்கள் இருந்தால் நம்ம எல்லாமே நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். இந்த பாவகங்கள் குறிப்பிடக்கூடிய காரகத்துவங்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
நல்ல கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது, அந்த பாவத்தில் இருக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். கெட்ட கிரகங்கள் இருந்தால் கெட்ட பலன்கள் கிடைக்கும். இதிலே பார்வைகள், பரிவர்த்தனைகள் எத்தனையோ இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி. 2ஆம் பாவகம்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். 3ஆம் பாவகம். 3ஆம் பாவகம் வந்து தைரியம், வீரியம், ஆண்மை. பெண்கள் என்றால் பெண்மை, ஆண் என்றால் ஆண்மை, முயற்சி, காதலின் அடிப்படை. அதாவது பார்க்கவும் முதல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி வரும்ல, அது காம உணர்வு. 3ஆம் பாவம் தான். சரிங்களா? இப்போ வந்து எஜமானராய் இருத்தல், உங்களுக்கு கீழே வேலையாட்கள், அதாவது வேலைக்காரங்களை திறம்பட வேலை வாங்குவது, அந்த திறமை வந்து உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் தான் இருக்கும். இது போக தகவல் தொழில் தொடர்பு. இப்போ வந்து உங்களுக்கு செல்ஃபோன் இருக்குது, கணினி. இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத 3ஆம் பாவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுபோக வந்து பாண்டுகள், பத்திரங்கள், காசோலைகள் எல்லாமே வந்து 3ஆம் பாவம். மாமனாரை பற்றி தெரியும்னாலும் மனைவியின் அப்பா, அவரை பற்றி நம்ம அறியணும்னா 3ஆம் பாவம் பார்த்தா அதில் எந்த கிரகங்கள் இருக்குது, பார்வை என்னென்ன கிரகங்கள் அந்த 3ஆம் பாவத்தை பார்க்குது. ஸோ இதை வைத்து நம்ம பலன் சொல்லிக்கலாம், இதை வைத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து 4ஆம் பாவம். 4ஆம் பாவகம் வந்து நமது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். தாய், ஜாதகரின் தாய், வீடு, மனை, வாகனம். சரிங்களா? வண்டி, வாகனம், அணிகலன்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஆடை அணிகலன்கள், நகை ஆபரணங்கள் சேர்க்குறோம் இல்லையா, அதுபோல் வந்து விவசாய நிலங்கள், பண்ணைகள், கிணறு, பம்ப் செட்டு, கால்நடைகள், இது எல்லாமே 4ஆம் பாவகம் தான் கொடுக்குது. இதை வைத்து நம்ம அறிஞ்சுக்கலாம். 5ஆம் பாவகம். 5ஆம் பாவம் குறிப்பிடக்கூடிய உறவு முறைகள் என்ன அப்படின்னா, குழந்தைகள், தலைமை பண்பு, நிர்வாகத்திறன், பூர்வீகம், புண்ணியம், தர்ம சிந்தனைகள், தர்ம காரியங்கள். சரிங்களா? போக தான தர்மங்கள். நீங்கள் வந்து போன பிறவிகளில் பண்ணிய புண்ணியம், இது எல்லாமே நம்ம 5ஆம் பாவத்தை வச்சு அறிஞ்சிக்கலாம். குழந்தைகள். சரிங்களா? இஷ்ட தெய்வம், குலதெய்வமை பற்றி நம்ம நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்காங்க. குலதெய்வம் பற்றி அறிய வேண்டுமென்றால் 5ஆம் பாவத்தை பார்த்தால் போதும். குலதெய்வம். ஸோ இதுபோல் தர்ம சிந்தனைகள். அப்புறம் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா கிடைக்காதா, அது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது 5ஆம் பாவம். 6ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் வந்து உங்களுக்கு இன்னொன்று காதல், கவிதை, கட்டுரை, இசையில் வந்து புலமை பெறுதல். இப்போ திரைப்படத்துறையில் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 5ஆம் பாவம் மிக வலிமையாக இருக்கும். கவிஞர்கள் பெரும்பாலும் 5ஆம் பாவத்தில், அவங்களுடைய 5ஆம் பாவத்தில் நல்ல கிரகங்கள், நல்ல புதன் வந்து குரு, இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் இருக்கும். அவங்க தான் அந்த புகழ் பெறுவாங்க. காதலில் ஈடுபடுவது 5ஆம் பாவம் தாங்க. சரிங்களா? நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தில் புதன் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூட வேறு ஆண் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக காதல் தான். உங்கள் வீட்டு ஜாதகங்களை எடுத்து பாருங்கள். சரியா? 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் வந்து தாய் மாமன், தாயுடைய இளைய சகோதரர், அவரை குறிக்கும் இந்த 6ஆம் பாவம். அது போக வேலை, இப்போ அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா, 6ஆம் பாவம். சரிங்களா? அதே போல் போட்டி தேர்வுக்கு போகிறீங்க, ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா, 6ஆம் பாவம் தான். அதே போல் நோய், அதாவது சீக்கிரமாக, அதாவது நோய் வருது ஆனால் கொஞ்சம் சீக்கிரத்தில் குணமாகக்கூடிய நோயின்னு வைங்களேன், இது வந்து ஒரு மாதம் 2 மாதம் கூட இருக்கும், ஆனால் வந்து குணமாயிடும். அப்படிப்பட்ட நோய் வர்றது 6ஆம் பாவம். சரிங்களா? உடனே குணமாகறதுலேருந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே குணமாகிற நோய் 6ஆம் பாவம். கடன், எதிரிகள்,
அப்புறம் வந்து உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள், சரிங்களா? இது தவிர 6ஆம் பாவம் உணர்த்துவது வந்து என்ன அப்படின்னா, வம்பு வழக்கு பிரச்சனை மட்டும் இல்லை, விவாகரத்து. அதாவது என்ன சொல்கிறதுனா, கண்ணு மண்ணு தெரியாமல் பேசுகிறது, திருட்டு கொடுத்தல் அல்லது திருடுறது, இது இந்த 6ஆம் பாவத்துக்குரிய காரகத்து. 7ஆம் பாவகம் வந்து என்ன அப்படின்னா, திருமணம், கணவன் அல்லது மனைவி. இப்போ ஆணாக இருந்தால் பெண், மனைவி வர்ற ஸ்தானம் அது 7வது ஸ்தானம். அதே போல் பெண், கணவன் மனைவி, திருமண நிலை, காம உணர்ச்சிகள், காம உறவு, சரிங்களா, செக்ஸ் உறவு, திருமணத்திற்கு பின் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், முதலிலிருந்து அத்தனையுமே அந்த பெண் மூலமாக அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் பூராமே 7ஆம் பாவம். அப்புறம் மன முறிவு, அதாவது இவங்களுக்குள்ள அந்த மனம் ஒத்து போகாமல் பிரிந்து போகிறதும் 7ஆம் பாவம் தான். நீங்கள் 5ஆம் பாவத்தில் காதல்னு சொன்னோம் இல்லையா, அந்த காதல் வெற்றி அடையுமா, வெற்றி பெறாதா? நீங்கள் காதலில் ஜெயிப்பீங்களா, தோப்பீங்களா? 7ஆம் பாவம். சமுதாய அந்தஸ்து, சரிங்களா, மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், மனைவி மூலமாக வரக்கூடிய தொழில், மனைவி கொண்டு வரக்கூடிய வரதட்சணை, அணிகலன்கள், ஆபரணங்கள், சரிங்களா, இது எல்லாமே இந்த 7ஆம் பாவகம் தான். சமுதாயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, நண்பர்கள், நல்ல நண்பர்கள். இப்போ வந்து கூட்டு தொழில், நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, 7ஆம் பாவத்தை பார்த்தா தெரியும். அதில் நல்ல கிரகங்கள் இருந்தால் நீங்கள் தைரியமாக கூட்டு தொழில் பண்ணலாம். கெட்ட கிரகங்களோ அல்லது கெட்ட தசாபுத்திகளோ நடந்தால் நீங்கள் கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. இவ்வளோதான், வேறு ஒன்று. சரி, 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகம் வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விபத்து, கண்டம், இது வந்து அந்த 8ஆம் பாவகம் தான். ஆயுள், உங்களுடைய ஆயுள் பாவகம் எப்படி இருக்குது அப்படின்னா, பலமாக இருக்கா அப்படின்னா 8ஆம் பாவகம் தான், சரிங்களா? ஸோ அதுபோல் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பிரச்சனைகள், அப்புறம் அதாவது தீராத நோய், உங்களை மரணத்தில் தான் கொண்டு விடும் அந்த நோய். அப்படி வரக்கூடிய தீராத நோய், வருடக்கணக்கில் வந்து அது வாட்டில் அந்த நோய் வந்து உங்களை விட்டு போகாது, உயிரைத்தான் கொண்டு போகும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த நோய் வந்து அது வந்து 8ஆம் பாவம். அப்புறம் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். அப்புறம் அதாவது என்னென்னா, கொலை செய்யப்படுதல், அல்லது நீங்கள் ஒன்று ஜாதகர் வந்து கொலை செய்வார் அல்லது கொலை செய்யப்படுதல். அதாவது அப்படின்னா அது எத்தனையோ காரணங்கள் இருக்குது, உடனே பயந்துடாதீங்க. அது வந்து ஜாதகத்தை பொறுத்தவரை எத்தனையோ ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருந்தால் தான், அது எல்லாம் கரெக்டாக அந்த இது மேட்ச் ஆனால் தான் அந்த மாதிரிலாம் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருடுதல், திருட்டு கொடுத்தல், சரிங்களா? அப்புறம் வந்து நீங்கள் உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கவே மாட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் சொன்னதாக பழிச்சொல், அவமானங்கள், பழிச்சொல் வந்து அது வாட்டில் காற்று மாதிரி கிசு பரவி இவர் தான் அதை பண்ணாருன்ற மாதிரி. ஆனால் அப்படி செய்யலை, செய்யாட்டா கூட நீங்கள் தான் செஞ்ச மாதிரி அந்த உங்களுக்கு அந்த பழிச்சொல், கெட்ட பேர் வந்து ஏற்படும். இது எல்லாமே வந்து இந்த 8ஆம் பாவம். ஆனால் அதே இதில் வந்து திடீர் யோகம், அதிர்ஷ்டம், உயில் சொத்து, ஆயுள் காப்பீடு மூலமாக பணம் வர்றது, இது எல்லாமே அந்த 8ஆம் பாவத்தில் உள்ளது தான், சரிங்களா? 9ஆம் பாவகம். 9ஆம் பாகம் வந்து இது ஒரு பாக்கியஸ்தானம். இந்த 12 ராசி, இந்த பாவங்கள் சரி, ராசி கட்டங்களையும் சரி, 9ஆம் இடம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தந்தை வந்து உங்களுக்கு 9ஆம் பாவம் தான். அவரை பற்றிய அனைத்து விஷயங்களும், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய வருமானம், செல்வாக்கு, கௌரவம் எல்லாமே இந்த 9ஆம் பாவம். அதேபோல் தந்தை வழி உறவினர்கள், தந்தை வழி சொத்துக்கள், அப்புறம் வாரிசு வேலை கிடைக்கிறது, அப்புறம் 2வது திருமணம்,
இப்போ ஒருத்தருக்கு முதல் திருமணம் வந்து அது விவாகரத்து ஆகி போச்சு அல்லது டைவர்ஸ் ஆகிடுச்சு, இரண்டாவது திருமணம் பார்க்குறாங்க அப்படின்னா இனி வந்து அவருக்கு வந்து நம்ம அந்த 7ஆம் பாவத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, 9ஆம் பாவம் தான் பார்க்கணும். இரண்டாவது திருமணத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால் லக்னத்திலிருந்து 9ஆம் பாவம் தான் பேசும். அவருக்கு நடக்குமா நடக்காதா, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அது எல்லாமே அந்த 9ஆம் பாவம். 7ஆம் பாவகத்தில் திருமணம், அந்த மனைவி இது ஸ்தானம் அது. ஆனால் இரண்டாவது குழந்தையை பற்றி அறியக்கூடியது. 5ஆம் பாவகம் முதல் குழந்தை, 7ஆம் பாவகம் 2ஆம் குழந்தை. நமக்கு 2வது குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அது வந்து 7ஆம் பாவகம். 3வது குழந்தை, ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, 3வது குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது 9ஆம் பாவகம் தான். 3ஆம் குழந்தையை பற்றி அறிய நமக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா 9ஆம் பாவத்தை பார்த்தால் போதும். சரிங்களா? 9ஆம் பாவத்தில் 3ஆம் குழந்தை. 2வது திருமணம். இப்போது வந்து பாக்கியஸ்தானம். சரிங்களா? அது போக நீங்கள் வந்து இப்போ ஒரு சிலருடைய பேச்சுக்கு அனைவருமே கட்டுப்படுவாங்க. அதாவது நாட்டாமை தோரணைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த 9ஆம் பாவம். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, கௌரவம், புகழ் அனைத்துமே அந்த 9ஆம் பாவத்தில் இருக்கும். அப்போ நீங்கள் சொன்னால் கேட்குறதுக்கு பல பேர் இருப்பாங்க. ஸோ 9ஆம் பாவம் பலமாக இருந்தால் அவருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. 10ஆம் பாவகம், 10ஆம் பாவகத்தில் வந்து என்ன அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய தொழில், அதாவது சுய தொழில் மூலமாக நீங்கள் இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படுவீங்க. அதாவது ஒரு கடையை வச்சுருந்தாலும் சரி, 10 கடை, 10 பிரான்ச்சு, பல ஊர்களில் எல்லாமே வந்து பார்க்குறது 10ஆம் இடம் தான். சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து, கௌரவம், புகழ் எல்லாமே இவங்க தொழில் நடத்தை மூலமாக, அதாவது இவர் செய்யக்கூடிய அந்த தொழில், கல்வி, அறிவு, இது மூலமாகலாம் அவங்களுக்கு நிறைய கூடிய புகழ் கிடைக்கும் இல்லையா, அது வந்து 10ஆம் பாவம். மாமியாரை பற்றி அறியணுமா, 3ஆம் பாவம் வந்து மாமனார். மாமியாரை பற்றி தெரியணும்னா 10ஆம் பாவம் தான். மாமியாருக்குன்னு இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குமா, 10ஆம் பாவம் தான். முதலாளி சொத்துக்களை அனுபவிக்கணுமா, 10ஆம் பாவம் தான். சரிங்களா? மாமனார் சொத்துக்களையும் அனுபவிக்கணுமா, 10ஆம் பாவம் தான். இது எல்லாமே 10ஆம் பாவம் தான். அதே போல் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா. இப்போ நீங்கள் ஒரு அரசு வேலையிலேயோ வேறு தனியார் நிறுவனங்களே இருக்கீங்க, பதவியில் இருக்கீங்கன்னா ப்ரொமோஷனை பற்றி அறிய வேண்டும் என்றால் 10ஆம் பாவம். ஸோ இது மாதிரி கூட்டு தொழில் நம்ம பார்த்தோம், 7ஆம் பாவம். இது வந்து சுய தொழில். ஆனால் நண்பர்கள் இருப்பாங்க, இதில் வந்து உற்ற நண்பர் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. உங்கள் மேலே மதிப்பு மரியாதை கொண்ட ஒரு சில ஒரு உற்ற தோழர்கள், அது வந்து பொதுப்படையாக எல்லோரும் இருப்பாங்க. இதில் வந்து குறிப்பிட்ட சிலர் மட்டும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி அறியணும்னா நம்ம 10ஆம் பாவம். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் தெரிய வேண்டியது இதுதான். சரி, 11ஆம் பாவம். இது வந்து ஒரு லாபஸ்தானம், நமது லட்சியம், ஆசை, பாசம். சரிங்களா? நம்ம அடைய வேண்டிய ஒரு இலக்கு, அது வந்து இந்த 10ஆம் பாவம். இது 11ஆம் பாவம். நீங்கள் உழைக்காமலே வரக்கூடிய வருமானம். இப்போ உதாரணமாக ஒரு வணிக வளாகங்கள் கட்டி வாடகை விட்டுருக்கீங்க, மாதம் ₹1,00,000 வருமானம் வருது. நீங்கள் ஆனால் அதில் ஒரு வேலையும் பார்க்கல, பில்டிங் கட்டினீங்க, முதல் போட்டு, அதாவது முதலீடு போட்டு பில்டிங் கட்டினீங்க, வாடகை வருமானம். அதே போல் ஒரு ₹10,00,000 வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்க, உங்களுக்கு ஒரு ₹1,00,00,000 வருமானம் வருது. இது எல்லாமே அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய முதலீடுகள். அது வந்து இந்த 11ஆம் பாவகம் தான். சரிங்களா? அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரன், அவரை பற்றி தெரியணும்னா 11ஆம் பாவகம். நம்ம தாயாருடைய ஆயுளை பார்க்கணுமா, அவங்க இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாங்க, ஏன்னா வயசாயிடுச்சுன்னா அப்படி பொதுவாகவே வந்து தாயாருடைய ஆயுளை பார்க்கணும்னா 11ஆம் பாவகம் தான். சரிங்களா? ஸோ இது மாதிரி வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது. 3ஆம் பாவகம் வந்து சிறுதூர பயணம், 4ஆம் பாவகம் நெடுந்தூர பயணம். சரிங்களா? 7ஆம் பாவகம் வந்து தூரதேச பயணம். 11ஆம் பாவமும் உங்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு காட்டும். நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவீங்களா,
இல்லை வெளிநாட்டுக்காக வேலைக்கு போகிறீங்களா, அந்த வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும்னா 11ஆம் பாவகம் தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த 11ஆம் பாவகம் செய்யும். லாபம், இது ஒரு லாபஸ்தானம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தொழில் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய லாபம், அது எப்படி முதலீடு பண்ணுறீங்க, அதாவது என்ன சொல்கிறதுன்னா உழைக்காமலே சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு அசட்டை வந்து கிரியேட் பண்ணுறது 11ஆம் பாவகம் தான். சரிங்களா? 12ஆம் பாவகம் இது வந்து அயன சயன, தூக்கம், படுக்கை, சுகம், பண செலவழித்து, அதாவது ஒரு சுகத்தை அடையணும்னா நீங்கள் வந்து பணத்தை செலவழித்து செய்யக்கூடிய சுகம் வந்து இந்த 12ஆம் பாவம். காசு வந்து விரயம் பண்ணால் தான் உங்களுக்கு அது கிடைக்குன்ற மாதிரி. அதுபோக வந்து மோட்சம், விரக்தி நிலை, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நிலை. சிலரை வந்து என்னென்னா பணங்கன்னா வந்து வசூல் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடுறாங்கல்ல ஏமாற்றிட்டு, அது இந்த 12ஆம் பாவம் தான். சரிங்களா? அதே போல் ரொம்ப கெட்ட குணங்கள், அதுபோக வந்து இவருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த தூங்கணும் போலேயே இருக்கும். 12ஆம் பாவம் வந்து அவங்க அதில் வந்து நல்ல கிரகங்கள் இல்லை அப்படின்னா இவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து படுக்கையிலே கிடப்பார், தூங்கிக்கிட்டே இருப்பார். ஸோ படுக்கை சுகம் அது வேறு. பணம் செலுத்தி, அதாவது பணம் செலுத்தி அடையக்கூடிய சுகங்கள் அனைத்துமே. இப்போ சுற்றுலா போகிறாரு, பணம் செலவழிச்சிட்டு வராரு. அதே போல் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குறாங்க, பணம் செலவழித்து. ஆனால் பணத்தை வந்து தனியாக செலவழிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்தானங்கள் தான். இந்த ஸ்தானம் வந்து 12ஆம் ஸ்தானம். பண விரயம், அது சுப விரயங்களாகவும் இருக்கலாம். நல்ல கிரகங்கள் இருந்தால் பிள்ளைகளுக்கு கல்யாண காரியங்கள், திருமணம், காதுகுத்து, வளைகாப்பு, இப்படி தொட்டாலும் வந்து ஒரு விசேஷம்னு தொட்டோம்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு செலவாகுது இல்லையா? அந்த மாதிரி சுப செலவாக போயிடும். கெட்ட கிரகங்களுடைய பார்வை அல்லது கெட்ட கிரகங்களுடைய திசை நடந்தால் ஆப்ரேஷன், ஜாதகருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அல்லது வந்து மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, இந்த மாதிரி ஆஸ்பத்திரி செலவுகள் நிறைய வரும். மொத்தத்தில் வந்து அது வந்து ஒரு விரயஸ்தானம், 12ஆம் இடம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பாவகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து இருக்குது. பெரும்பாலும் இதில் வந்து மேசத்திலேருந்து கணக்கு வச்சுக்கிடுவாங்க நம்ம காலப்புருஷ தத்துவப்படி. ஸோ அப்படி வரும்போது 1ஆம் பாவகத்திற்கு செவ்வாய் பொறுப்பு, 2ஆம் பாவத்திற்கு சுக்கிரன் பொறுப்பு, 3ஆம் பாவத்திற்கு புதன் பொறுப்பு, 4ஆம் பாவம் தாய் ஸ்தானத்துக்கு சந்திரன் பொறுப்பேற்கிறார். 5ஆம் பாவகம் சூரியன் பொறுப்பேற்கிறார். 6ஆம் பாவத்திற்கு தாய்மாமன், அந்த தாய்மாமன், இளைய சகோதரி, இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அத்தைகள், இவங்களெல்லாம் பார்க்கணும்னா புதன். 7ஆம் பாவகம் மனைவி களத்திர ஸ்தானத்துக்கு வந்து சுக்கிரன். 8ஆம் பாவகம் இந்த வம்பு வழக்கு, நம்ம இந்த அடிதடி பிரச்சனைகள், இதற்கெல்லாம் செவ்வாய் பொறுப்பு. பாக்கியஸ்தானமான 9ஆம் ஸ்தானம் தந்தை, பூர்வீக புண்ணிய ஸ்தானம், இது பூராமே வந்து உங்களுக்கு பாக்கியம் ஸ்தானம் பூரா வந்து 9ஆம் ஸ்தானம் வந்து குரு. 10ஆம் ஸ்தானம் தொழில் கர்மஸ்தானம், அது வந்து முன்னோர்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து 10ஆம் இடம். தொழில் பண்ணுறதும் அதுதான். ஸோ அந்த ஸ்தானத்திற்கு பொறுப்பு வந்து சனி பகவான். 11ஆம் பாவகம், அந்த முதலீடு மூலமாக உழைக்காமலே வருமானம் பெறக்கூடிய 11ஆம் பாவகம் வந்து அது வந்து சனி பகவான். 12 விரயஸ்தானம் இல்லையா? ஸோ வந்து 12 விரயஸ்தானத்திற்கு அதிபதி வந்து குரு. நான் சொல்கிறது வந்து காலப்புருஷ தத்துவப்படி மட்டும்தான் சொல்கிறேன். லக்கணத்திலிருந்து பார்க்கும்போது இந்த நிலைகள் அப்படியே மாறும். சரிங்களா? மேசர கணக்காரங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகும். வேறு லக்கணமாக இருக்கும்போது லக்கணம் தான் 1ஆம் பாவகம். ஸோ அதிலேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இதுதான். ஏன்னா ஒரு ஜோதிடர் நீங்கள் ஜாதகத்தை கொடுக்கவும் பார்க்க வர்றது இதைத்தான் பார்ப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்களும் இதை பார்த்து உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கனாலே, உங்கள் வீட்டாளுகள் ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிறத பார்த்துக்கிடுவீங்க. நன்றி, வணக்கம்.